Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 1 Propagation of Error la இப்போ பார்க்க போகிற டாபிக் Error in the division or quotient of two quantities. லாஸ்ட் வீடியோவில் Error in the product of two quantities பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறதுல Error in the division of two quantities. அதாவது ரெண்டு குவான்டிட்டியை நம்ம டிவைட் பண்ணோம்னா அப்படி டிவைட் பண்ணி நம்ம ரிசல்ட் கண்டுபிடிக்கிறதா வச்சுக்குவோம். இப்போ இந்த ரிசல்ட்டில் என்ன எரர் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லெட் A and B are two quantities. Delta A and delta B are the absolute errors in A and B. Suppose Z is equal to A by B. இப்போ இந்த ப்ராப்பர் ஃபார்மில் நம்ம ஏபி இதெல்லாம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா இன் ப்ராப்பர் ஃபார்ம் A can be written as A is equal to A plus or minus delta A. அதே மாதிரி B எப்படி எழுதுவோம் B is equal to B plus or minus delta B. இப்போ Z எப்படி எழுதுறது error in Z is delta Z. So delta Z is the error in Z and Z will be written as Z plus or minus delta Z. ஸோ Z நம்ம எப்படி எடுத்துருக்கோம் Z is equal to A by B ன்னு எடுத்துருக்கோம். ப்ராப்பர் ஃபார்மில் எப்படி எழுதுறது Z is equal Z plus or minus delta Z is equal to A plus or minus delta A divided by B plus or minus delta B. Now let us take A as common from here. ஏவை காமனாக எடுப்போம். ஸோ இங்கே வந்து என்ன வரும் 1 வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ஏ இல்லை இந்த டெல்டா ஏங்கிறது ஒரே சிம்பிள் தான் டெல்டா ஏங்கிறது அப்சல்யூட் எரர். ஸோ ஏவை காமனாக எடுத்தோம்னா நம்ம என்ன வரும்னா டெல்டா ஏ பை ஏன்னு எழுதணும் டிவைடட் பை அதே மாதிரி இங்கே பியை காமனாக எடுப்போம். இங்கே என்ன வரும் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பின்னு வரும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா A by B இதை வந்து A by Bன்னு எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே மேலே என்ன இருக்குது 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏன்னு இருக்குது. இந்த கீழே இருக்க இந்த டேர்மை 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பியை நம்ம மேலே கொண்டு போகிறோம். அப்படி மேலே கொண்டு போனால் எப்படி எழுதணும்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் delta b by b whole to the power minus 1. So what is a by b? A by b is z. அதான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது a by b is z. Therefore this is equal to z into 1 plus or minus delta a by a. Again the one more step எழுதிக்கிறோம் delta b by b whole to the power minus 1. Now using the binomial expansion 1 plus x whole to the power minus 1 is equal to 1 minus x. அதாவது 1 plus x whole to the power minus 1 வந்து expand பண்ணும்போது 1 minus x ன்னு எழுதலாம். எப்போனா இங்கே எக்ஸுங்கிறது வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும்போது we can write 1 minus x.
இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணி இதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி ஹோல் டு தி பவர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 இங்கே மைனஸ் வரணும். அப்போ இந்த மைனஸால் நம்ம ப்ளஸ்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் வந்துடும். மைனஸால் மைனஸை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் வரும். ஸோ மைனஸ் ஆர் ப்ளஸ் டெல்டா பி பை பி. ஸோ இட் இஸ் அன் அப்ராக்சிமேஷன். ஸோ வி கேன் ரைட் லைக் திஸ். இதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இசட் ப்ளஸ் ஆர் இசட் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ. நெக்ஸ்ட் 1 மைனஸ் ஆர் ப்ளஸ் டெல்டா பி பை பின்னு வரும். இந்த ஈக்குவேஷனை நம்ம இசட்டால் டிவைட் பண்ணுவோம். லெட் அஸ் டிவைடிங் பை இசட். ஸோ என்ன கிடைக்கும்? இசட் பை இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு இந்த டோட்டல் எல்லா டேர்ம் வரும் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ 1 மைனஸ் ஆர் ப்ளஸ் டெல்டா பி பை பின்னு வரும். கீழே டிவைடட் பை இசட். Now we can cancel z in the numerator and denominator. அதே மாதிரி இந்த z கேன்சல் பண்ணலாம். Now here we will get 1. After cancelling what we will get is 1 plus or minus delta z by z is equal to இந்த term வரும் 1 plus or minus delta a by a into 1 minus or plus delta b by b. இப்போ இதை உள்ளே கொண்டு போய் பெருக்கணும். பெருக்கும்போது என்ன வரும்? 1 வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 1 into 1 is 1. அதை வச்சு 1 வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் ஆர் ப்ளஸ் டெல்டா பி பை பி. அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ ஒன்னோட மல்டிப்ளை பண்ணும்போது அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் ஆர் ப்ளஸ் டெல்டா ஏ பை ஏ இன்ட்டு டெல்டா பி பை பி. த லாஸ்ட் டேர்ம் இஸ் நெக்லெக்டட். ஏன் அப்படின்னா டெல்டா ஏ பை ஏ இன்ட்டு டெல்டா பி பை பிங்கிறது வந்து ரொம்ப ஸ்மால் வேல்யூவாக இருக்கும். அண்ட் கேன்சல் 1 on both sides. இப்போ நமக்கு மிச்சம் என்ன இருக்குது? டெல்டா இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் ப்ளஸ் டெல்டா பி பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ. ஸோ இதை எடுத்து எழுதிக்குவோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இந்த ஏ டேர்ம் எழுதிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ மைனஸ் ஆர் ப்ளஸ் டெல்டா பி பை பி. அப்சல்யூட் எரரை மீன் வேல்யூவால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது ஃப்ராக்ஷனல் எரர். ஸோ திஸ் இஸ் த ஃப்ராக்ஷனல் எரர் இன் இசட் and this is the fractional error in A. This is the fractional error in B. So delta Z by Z is a fractional error in Z. அதே மாதிரி delta A by A ங்கிறது என்னது? fractional error in A. fractional இதை வந்து நம்ம ரிலேட்டிவ் எரர்னு சொல்லலாம். fractional error in A. and delta B by B, it is a fractional error in B.
Now in this expression, if you consider only the positive sign, that is delta z by z, அப்புறம் பாசிட்டிவ் சைன் கன்சிடர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். இங்கேயும் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறோம், டெல்டா ஏ பை ஏ. அதே மாதிரி இங்கேயும் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ இஃப் யூ கன்சிடர் த பாசிட்டிவ் வேல்யூ ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த equation, we will get the maximum error. So delta z by z is equal to delta a by a plus delta b by b னு வரும். This is the maximum possible fractional error in z. The maximum possible fractional error in z is the sum of fractional error in a and fractional error in b. The maximum fractional error in the division of two quantities is the sum of fractional error in the individual quantities. அதாவது ரெண்டு குவான்டிட்டியை டிவைட் பண்ணி we are obtaining the result அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த ரிசல்ட்டில் வந்து என்ன எரர் இருக்கும் அப்படின்னா, அந்த ரெண்டு இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸில் என்ன எரர் இருக்குதுன்னு பார்த்து அதை சம் பண்ணிட்டோம்னா இந்த ரிசல்ட்டில் உள்ள எரரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.